அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாரத் காந்தி, சிவில் இன்ஜினியராக இருக்கேன். கடந்த 6 வருஷமா ஆசான் கிட்ட குருமுறையா மாணவனா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல கலரியில தொடங்கினேன். அதுக்கப்புறம் நாடி சூத்திரங்கள் பத்திக்கு பயிற்சி எடுத்துட்டு இப்போ நாடி நோயை கணிக்கிறது எப்படி, நாடி பார்த்து எப்படி நோயை கணிக்கணும் அப்படின்றத ஆசான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நோயை கணிக்கிறதுக்கு நாடி பார்த்து, குறிப்பா குரு நாடியை பார்த்து கணிக்கணும். அப்படி கணிச்ச நோயை ஒரு நோய்க்கு எந்தெந்த மருந்து கொடுக்கணும்ட்டு அளவறிஞ்சு அந்த மருந்தை கொடுக்கணும். இதுக்கு நரம்பு ஆகல சூத்திர திறவு போல தத்துவம் 96ல வாயு வர்மம் குறித்து ஒரு பாட்டு ஆசான் சொல்லி கொடுத்தது. அகத்திய வீரமா முனிவர் தானம் ஆராய்ந்து எழுதி வைத்தார் பார்த்திபா, பதனமாக பாருலையில் தொல்லையிலா வாதப்பித்து சிலர்பணம் தானம் வருங்காலம் குறியறிந்து கொடுப்பாயானால் தீரும், தீரும் தானே இன்னும் ஒரு இழுப்பு தீரும், சுவாச காசை இழுப்பு தானே, சாத்திரத்தை பக்குவமாய் படித்து செய்து கொள்ளே, உள்ளெச்சி 13 சயம் 3 5 குடோர சயம் ரத்த சயம் தீராதுதான், விழாச்சொலியன் துளியன் இழுப்பு ஈரமுட்டி குடலிழப்பு அசாத்தியம் வாங்கிவிடு, இந்த மருந்து வேண்டாம் என்று சொன்னார் இதையறிந்து மருந்து செய்து கொள்ளே, இத்தனையும் தொடுவர்மத்தினால் சேரும், ரசவாயு வர்மத்தில் கூடி நிற்கும், கூரறிந்து குணம் அறிந்து பரிகாரம் செய்து கொள்ளு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, எல்லா நோய்க்குமே மருந்து கிடையாது. எல்லா நோயுமே மருந்தால மட்டும் குணப்படுத்த முடியாது. மருந்தோட சேர்த்து அந்த நோய் எந்த வர்மத்தினால் ஆகுது, அதுல அந்த தசவாயு பத்து எங்க இருக்குன்னு தெரிஞ்சு குறிப்பறிந்து அதுக்கு உண்டான தடவு முறையை தெரிஞ்சு சண்டால தடவு முறையில அதை தடையை கொடுத்துதான் அந்த நோயை தேய்க்கணும்னு சொல்றாங்க. அதுக்கும் ஆசான் ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க. சண்டால தடவு முறை தவறென்று எதிராதே, அன்றே கொள்வாய் அலோ தப்பி நடந்துராதே, என் மகனே மாண்டு போவான் அப்படின்னு அகத்திய குரு சொன்னதா ஆசான் சொல்லியிருக்காங்க. நன்றி. என் பேர் பெருமாள். நான் ஒரு ஷோரூம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 6 வருஷமா ஆசான தெரியும். இப்போ 96 தத்துவத்துல ஒரு பாடல் நான் இப்போ பாடம் அருள் வேந்தனே, தண்ணீரும் காற்றும் தீயும் மனிதருக்கு பூமியில் தந்தாரப்பா, இவை மூன்றும் ஒன்றுக நாள்தனிலே காலம்தான் மாறி போகுமே, இவை அனைத்தும் அவரிடத்தும் கேட்டு தெரிந்து இருக்கலாம் பாரு, போவோம் புவி முழுதும் சுற்றி பாத முதல் சிரசு வரை சுற்றி மூலாதாரம் சுற்றி கண்டத்துக்கு மேல் சுற்றி 6 அத்தங்களும் சுற்றி 5 பஞ்ச பூதங்களும் அறிந்து 4 திசையும் அறிந்து வாத பித்த சிலேப்பனம் 3 அறிந்து ஆண் பெண் இருவரையும் அறிந்து ஆதில் ஒருவரை தான் அணுவோமே, நினைவிற்கும் அறிவிதனை படித்து என்ன படித்து புள்ளி விவரந்தனை படித்து எண்ணியே 96 வந்ததும் 96 தத்துவம் ஆச்சு, சோத்திரம் தான் உண்டாச்சு, பாத்திரம் தான் நிறைய பிச்சை போடே, கொடுக்கும் முறை தனம் கொடுத்து விட்டு தப்பு பிழைத்திடுவ அதிசார நரம்பு வரும் தானே. அதுல தத்துவ பாட்டுல உள்ளது. இது விளக்கம் எப்படி வருதுன்னா, ஃபுல்லா பாடினது ரசவாய்களை பத்தி பேசினாங்க. ஒரு புள்ள பாடினது சித்திவாரத்தை பத்தி பாடினாங்க. 2 பேர் தத்துவ நூல். அது என்ன சொல்லிட்டாங்கன்னா, நரம்பு சுட்டாம போவாங்க. நரம்புன்ற நரம்பெல்லாம் 6448 முடிச்சுக்குள்ளே துடிக்கின்ற துடிகள்லாம் 96 தத்துவத்துக்குள்ளே, துணை மாதிரியே 64 கலைக்குள்ளே 32 உறுப்புக்குள்ளே 9 வாசல் காணும், நிச்சயமாக 6 சொப்புக்குள்ளே மும்மூர்த்தி அடங்கி போச்சே, ஏமா காலம் கூதை என்ற 7 நாம கொலையா நிற்குமே, ஒவ்வொரு மாண்டிடருக்கு குரு உபதேசம் தானே பாரு. இது என்னன்னா, இந்த அடி கொண்ட உடனே நான் ஏற்கனவே பேசுகிறேன், அடி கொண்ட உடனே உயிராஜெல்லாம் மயங்கி போகும், திரும்பி உறங்குவோம்ப்பா, அடுத்த சிதறி போகும் தானே. இந்த அடி கொண்ட உடனே என்னன்னா, அந்த முடிச்சு நரம்பு முடிச்சிருக்கல, அதுல 96 முடிச்சு ரொம்ப விசேஷம், 96 முடிச்சு ரொம்ப விசேஷம், 96 முடிச்சதுதான் 96 தொடும். அதுதான் தத்துவம் 96. இந்த முடிக்கிற யாரு ஏதோ பண்ணும் விளக்க அந்த அர்த்தம் செதறி போச்சுன்னா காப்பாற்ற இயலாது, இறந்து போவான். அதைத்தான் சண்டாளத்தில் அவங்க ரைட்டாவா 2 அடி அதே அளவிற்கு நடக்க வேண்டாம் ஆண்டு போவாங்க. இது அந்த கணக்குல இதான் சொல்லி தருவாரு. அதே மாதிரி புள்ள என்ன பண்ண தச வாயு 10 வாயுக்குள்ள அது 3 பிடிச்சு போடுவார். 3 வாயுக்குள்ள எல்லாமே அடைஞ்சு போகும். எல்லாம் 3 தான். சிவபிரமாசம் இல்லைன்னா சுவாதி இடம் இல்லை உடம்புல. இந்த 3 அந்த 10 தச வாயு ஒரே இடத்துல அடிக்கும்.
ஒரு இடத்துல நின்று அதை மூணாட்டாக்கிறது. அந்த மூலம் தான் நம்ம உடம்பு ஆளும். அதான் எம கால தூரம் ஈழ நரம்பட்டு இருப்பாங்க. 2 3 மூணு கொலையாடிப்பாங்க, ஆளை உள்ள இருப்பாங்க. அதான் ஏற்கனவே சொல்லிருக்கோம், வாதத்துல அடி வருமத்தை அடி கொண்ட உடனே வாதம் வாயு தானே அதில் புத்தக்கூடிய இருக்கும். சிலர் பண்ண நொட்டு இருக்கும் தானே ஏற்கனவே நம்ம 16 வீடியோல படிக்கும். அது புரியல கடைசியில் இதுதான் இதில் உள்ள கணக்கு. அந்த 2 மட்டும் வந்து வெள்ளாரம் சுற்றி மூலாதாரம் சுற்றி 6 அர்த்தம் சுற்றி அந்த சுற்றி 3 வாதத்தை சில பருவங்களும் அவ்வளோ 3 சுற்றி மூலாதாரம் சுற்றி 6 எல்லாமே சுற்றி எடுத்து வரும்போது கடைசியில் உடலாம் கிடைக்கும். அதுக்கு ஒரு பாட்டு பாடிக்கிறேன். வாதம் முதல் சிறு சொல்ற அது ஒன்று ஒரு பாட்டு நான் பாடிக்கிறேன். ஏற்கனவே பாடிக்கோங்க. அதான் கடைசியில் 3 இடங்களாகி மட்டும் ஒன்றாகி ஏகமாக வந்தது பரப்புறம் பேசுனாரு படிக்கும். அது எல்லாம் 1 பிடிக்கும். அதே மாதிரி தசவாயு பக்கம் 3 பிடிக்கும். புரியுதுல? இந்த 3 விட எல்லாம் அடங்கி 3 வழக்கம் வந்து நான் அடுத்த ஒரு சில வீடியோவில் நான் சொல்லுவேன். கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிட்டாரு, பொறுமையா வந்து படிக்கலாம். சரியா? அடுத்த என்னப்பா? வணக்கம். ஆசன் நிறைய நான் ஒரு 12 வருஷமா ஆசன் கூடவே இருக்கிறேன். நிறைய நரம்பு எல்லாமே சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ அளவு தப்பி நடந்துடாதே அப்படிங்கிற மாதிரி ஆசன் சொல்றாங்க. அது ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு அளவா அந்த என்ன சில சமயங்கள்ல வந்து ஆசை நம்மளை தொடவே விட மாட்டாரு. சில சமயங்கள்ல வந்து பட்டும் படாமலும் தடவுங்க அப்படிம்பாரு. சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தடவுங்க அப்படிம்பாரு. அது என்ன கணக்கு, அது எப்படி, அது பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. அது ஏற்கனவே நம்ம பாடிப்போம். போன பாட்டுல சிசிஎம் பிரசா பாடிக்கலாம். தடவலை பத்தி பாடிக்கலாம். ஒரு பாட்டு பாடிக்கலாம், அருமையா படிப்பாரு. தடவை பத்தி படிப்பாரு. அந்த பாட்டு அருமையா இருக்கும். கீழே பிள்ளை தலைமுறை பேசி சொல்லிப்பாரு. அந்த பாட்டுல என்ன அப்படின்னா எனக்கு குருநாதன் எழுதிப்பாருன்னா, நான் அந்த நீங்க இறுதி தடக்கூடாது, இறுதி மிதிக்கப்படாதுங்கிற சொல்ல காரணம் எனக்கு குருநாதனை சொல்லுவேன். அந்த நரம்புகள் என்ன சொன்னோம் இல்லையா, பிளட்டு சிறகி போகும் தானே. ஏன்னா அதில் ப்ரெஷர் ஏறும்போது அது சிறகி போகும். அந்த அதை காப்பாற்ற வர்ம நரம்புகளை வந்து துளி கணக்கில் இல்லை, நீளத்திலேயே நரம்பு தான் இருக்கு. அதில் நசிங்க போகுது, அந்த முடிஞ்சு நசங்கும் போது தட்டி போக காப்பாற்ற முடியாதுன்னு ஏற்கனவே நான் கூட பல முறை சொல்லியிருக்கேன். அதனால தான் நான் ப்ரெஷர் கொடுக்க பார்ப்பேன். எனக்கு ஆசனம் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு ஒன்றாவது என்ன சொல்லுவாருன்னா, 3ஆ பிரிப்பாரு. ஒன்று சவுட்டாசம், இருத்தாசம், மிதியாசம் பாருங்க. அதனால யாருன்னு மிதிக்கக்கூடிய ஆளா அவரு கண்டா ஒன்று அவருக்கு நல்லா தேய்ச்சியும் வரும். உடனே அவன் காலை விட்ட காஞ்சிடும் எனக்கு ஒன்று. அதே மாதிரி வெளில கொண்டு அமுக்குனாலே அவங்க கையை முன்னே காஞ்சிடும் பாரு. அதை தான் திருப்பாரு. 4 நரம்பு மண்டலத்தை அரைஞ்சி தரணும் பாரு. அதான் தண்டால கிளம்புறேன்னு போவார். அழுக்கு விட்டப்படாமக்கா நரம்பு அரைஞ்சி தட்டணும் பாரு. அதனால அந்த இடங்களை அரைஞ்சி தட்டணும் அனுப்பி அந்த உடல் கூற அழிக்கணும். 3 உடல் கூற அரைஞ்சி அது பக்குவப்படுத்தி கொண்டு முடியும். அந்த உடல் கூற அரைஞ்சி உள்ள கொண்டு போயிட்டே இருக்கணும். எல்லா உடம்புக்கும் யாரு வந்து பிளமா குடிச்சு ஆயிட்டோம்னா போச்சு. எல்லா இடமும் நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா போச்சு. ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி அழுத்தம் வந்து கொடுக்கணும். ஒரு உடம்பு கண்டு உடம்பு சில உடம்பு ரொம்ப இருக்கும், சில உடம்பு நல்ல சதம் கட்டா இருக்கும். அதுக்கு நல்லா எண்ணெய்கள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் வைக்கணும். ப்ரெஷரே விடக்கூடாது. அவனுக்கும் வரி இருக்கக்கூடாது. ஒரு வரியே இருக்கக்கூடாது. நம்ம எந்த உடம்பா இருந்தாலும் ஒரு குழந்தைய எப்படி குழந்தை தான் குழந்தை தான். வர்மம் வந்து நம்ம நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் அதை குணமாக்கக்கூடியது கிடையாது. கொல்லக்கூடியதான் வரும். ஆனா குணமாக்கணும். அந்த அதில் டச் வரணும். தெரிஞ்சாலும் டச் பண்ணணும். அதில் டச்சுக்கு தான் மைண்ட்ல டச்சு தான் நரம்புல டச்சு ஆயிடும். அது என்ன தெரியுமா, ஒரு நரம்புல அடிச்சா கீழே ஒரு நரம்புல கட்டினா வில்லு அடிக்க மாதிரி மேல முதுகுல போய் 4 நிமிஷம் உடையமா ஆயிடும் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப நரம்பு காலத்துல இருக்குல்ல, அதாவது ஒரு பல்பு எரியும்னா அந்த பல்பு அங்க லைனை கொடுக்கணும். அந்த லைனை கொடுத்தா பல்பு எரியும். அதே மாதிரி ஒரு நரம்பு மண்டலம் அப்படிதான் இருக்கு. அந்த நரம்பு அறியணும்ல, அதான் நரம்பு அறிஞ்சு 72 நரம்பு அரைஞ்சி கட்டணும். நரம்பு அரைஞ்சி உறுப்புகள் அரைஞ்சி 96 வர்மங்கள் அறியணும். அதான் 96 வர்மங்கள். ஐயா எழுதி பாருன்னா 96 வர்மங்களும் அறிந்தவங்க பெரியவங்க. அவங்கள வந்தனத்தோடு வரவேற்பப்படும் ஐயாவே சொல்லிட்டேன். வேற அகத்தியம் ஐயாவே சொல்லிட்டேன். 96 வர்மங்களும் அறிஞ்சவங்க, உலகவே அறிஞ்சவங்க, அவங்கள வந்தனத்தோட நான் வரவேற்கப்படும் ஐயாவை சொல்லியிருக்காருன்னா பெரிய விஷயம் இல்ல. அப்போ இதெல்லாம் அறியாம வந்து தொடக்கூடாது. அதுதான் நான் உங்கள்கிட்ட மாற சொல்லுவேன். அழுத்தம் கொடுக்காத இந்த அழுத்தம் கொடுக்கணும். சில இடங்கள்ல அழுத்தம் கூட 2 கையும் போயிடும். சில இடங்கள்ல அழுத்தம் கூட 2 காலம் போயிடும். 2 காலம் போயிடும். அப்படி பெரிய பிரச்சனையை கொண்டு கொடுக்கும். அதனால தான் அதை நான் வந்து அதை சொல்ல வரணும். புரியுதா? அதெல்லாம் கண்டாக்டி காட்டணும். படிக்கணும். என்ன படிக்கணும்? ஒரு 14 வருஷத்துல ஒன்றும் படிக்க முடியாது. எப்படி ஒரு 30 வருஷம் எவ்வளோ இருக்கும். அப்பதான் ஒரு பாதி வரும். நான் 42 வருஷம் படிச்சிருக்கோம்ல, அது பாதியா படிக்கணும்ல. சும்மா உடனே வராது இல்ல. 9 வருஷத்துக்கு நான் படிச்சு 61 வயசு ஆச்சு இல்ல.
அப்போ நான் படிக்கணும்ல அப்படி சும்மா நான் படிச்சு வரேன் இல்லையா? இந்த பள்ளி படிப்பெல்லாம் போய் சொன்னா படிக்க முடியாது இல்லை. நான் பள்ளி படிப்பே கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் படித்தவே எனக்கு முழுக்க மக்கள் தான். அது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம புக்கு போட்டுக்கும் இல்லை. அது கணக்கு பண்ணி தான். இப்போ நீங்க சொன்னது வர நான் இப்படி லைட்டா புரிஞ்சுக்கலாமா தான்? எந்த உடம்பா இருந்தாலும் வந்து அது குழந்தை மாதிரி தான் ஹேண்ட் பண்ணணும். ரொம்ப கனமா இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க வந்து எண்ணெய் போட்டு அதை இது பண்ணி மெதுவா அந்த நரம்பு தொடர அளவுக்கு மெதுவா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெதுவா தான் அதை வந்து இது பண்ணணும். தலைவை விடணும். மொத்தத்திலே உடம்பு குழந்தைதான். உடம்புல நம்ம தொடரணும் நிறைய குழந்தை தான். அது நல்லா தெரிஞ்சவங்க தான் தொடணும். 72,000 நரம்பா இருக்கணும். தொண்ணூறு 96,000, 12 12,000, உள்வரம் 6,000, 8 8,000. இந்த அதுல எங்க இருக்குது அந்த நரம்பு இல்லை இடத்துல இருக்கு. எலும்புல இருக்கு, நரம்பு இருக்கு. முழுக்க முழுக்க புள்ளி கணக்கு. அது நினைச்சு கூட பார்க்க நாங்க நீளத்திலே இருக்கு, எலும்புல இருக்கு. அதனால மாற வாரம் உங்களுக்கு தெரியுதா நிறைய மறைச்சு உங்களுக்கு காசு இருக்கு. வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குல்ல. சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார், நீங்க சொன்னதுல சார் கேளமாடா இடகலை பின்களை சுழிமுனை இருக்குங்களா சார்? இடகலை பின்களை வந்து நரம்பு ஆரம்பிக்கிற இடம் எது, அதோட போக்கு என்ன, அதோட முடிகிற இடம் என்ன, அது எங்கெங்கெல்லாம் பாதிக்கும், அதை எப்படி நம்ம சரி பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். ஆனா சுழிமுனையை பத்தி அவ்வளவா சொன்னதில்லை சார். இடகலை பெண்களை பத்தி ஒரு தெளிவா இப்படிதான் இருக்குங்கிறது எங்களுக்கு புரிஞ்சிருக்கா சார்? சுழிமுனை நரம்பு எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது, அதோட போக்கு என்ன சார்? சுழிமுனை நரம்பை பத்தி கிளாஸ் வரை நான் எடுக்கல. ஏன் எடுக்கிறேன்னா எத்தனை சொல்லிட்டாரா உங்களுக்கு நான் சொல்லலை. அதுக்குள்ள விளக்கங்கள் நான் சொல்லிடல. அவங்க ஏற்கனவே நான் வீடியோவும் பேசியிருக்கோம். அதுல விளக்கம் உங்களுக்கு தெரியாது. அதான் முதல்ல நான் தெரியும். இந்த சாஸ்திரத்தை நான் ஒரு பாட்டை பாடிடுவோம். பாத்திமா நீ இறந்து எழுதி வச்சு எழுதுக்கெல்லாம் குழல இருந்து நன்மை தீமை வரை சொல்ல அலங்காரமும் அத்தனை சிரம் பார்த்து இந்த நூல் படித்து பாடுவாயானார். உலகம் வந்து மானிடருக்கு உயிருள்ள சாஸ்திரம் தானே அடுத்த முறை அறிய வேணும். எந்த இடத்துல அறிய வேண்டாம். அது எதுன்னு சொல்லி முடிச்சுக்காதையா. அதே மாதிரி அர்த்தம் வந்து கிடைக்க புரியாதான். அது புரியதுக்கு கணக்குல அவர் வைக்கல. என்னன்னா நான் ஏற்கனவே பாடிதான் நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லலை. நீங்க கேட்கக்குள்ள அறிவா இருக்காருல்ல. இதுவரையும் கேட்கல, இப்ப கேட்கறீங்க. அதை என்ன சொல்லிருக்காருன்னா ஏற்கனவே நான் பாடிக்கிறேன். பாதம் முதல் சிரசு வரை இடகலை நரம்படங்களும் பின்கலை நரம்பும் சுழிமனை சுழிமனை தான் சொல்லியிருப்பேன். நரம்பு சொல்லிக்கோங்க. சுழிமனை அடங்கலும் ரத்தசய நரம்பு அடங்கல் தான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பாதம் அது ஒரு பாட்டுல பாடிப்பேன். இன்னொரு பாட்டுல பாதமுல சிரசு வரை ரத்தசய நரம்பும் இடகல நரம்பும் பின்கல நரம்பும் பாத்திம சொல்ல சொன்னார். 3 அடங்கலாய் 3 நரம்பாகி 3 ஒன்றாகி ஏகமா வந்தது பரப்பரம்பு நரம்பு. அது சுழிமான நரம்பு சொல்லி ஒரு நரம்பாக இதுவரை சொல்லி கிடைக்கல. கிடையாது உடம்புல. அந்த இடகல பின்கல 2 நரம்பு வந்து நிற்கும் போது சுழித்து போகும் பாரு. சுழிச்சு நிற்கும் பாரு. அதான் சுழிமனை. இந்த 2 சேரும் போதுதான் சுழிமனை. சுழிமனை. ஆனா அதுக்கு சுழிமனை நரம்பு சொல்லி ஒரு நரம்பாக சொல்ல முடியாது. ரசவாயு 10க்கே 3 நாட்கள் ஆக்கி வரும். அதே மாதிரிதான் ரச நாடிகளும் 10 சொல்லிட்டு அதே 3 கிளிப்பு வாதப்பித்தம் கவனத்துக்குள்ள 3 பிள்ளை அடங்கி போச்சு. அதுக்கு மேல நாடி இல்லையங்க. வாதப்பித்தம் கவனம் தானே உண்டு. இதுக்கு மேல நாடி இல்லை உடம்புல. நாடி இல்லை. புரியுதா சார்? சுழிமனைங்கிறது 2 சேர்றத தவிர அது ஒரு நரம்பு தனி நரம்பு. எனக்கு புண்ணாதான் உள்ள அது ஒரு நரம்பு இல்லை உள்ள. நரம்பு 72,000 இருக்கு. 72,000 நரம்பு இருக்கு. அது இல்லைங்க. அது ஒரு சில ஒரு மொதல் வீடியோல பேசுறது எங்க இருக்குதான் தெரியுது. அது ஒரு சில இடங்கள் தான் அமைச்சிருந்தாரு. பாக்கி எல்லாம் பொடி நரம்பு அப்படி பெற்றியது. அதோடைய இருப்படம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அரைகள் எத்தனைன்னு சொல்லியிருக்கேன். அதோட 72,000 நரம்பு எப்படி போக்குன்னு தெரியுது. அதெல்லாம் ஏதோ பாடிக்கும் ஒரு பெரிய இருந்தோம்னா சுழுமுனை நரம்பு கிடையாது. சுழுமுனை நாடின்னு சொல்லலாம். சுழிமுனை நாடின்னு சொல்ல மாட்டாங்க. பாதம் பித்தம் கவம். அது இடத்துல நாடி நரம் பண்ணி சொல்லப்படாங்க. பின்கள் நாடி வாதம் பித்தம் கவம் மூணு. மூணுமே இந்த 3 வரணும். 3 வரலாம் சோதி இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிக்க முடியல. அப்போ நாடி பார்க்கணும்னா 72,000 நரம்பு தெரிஞ்சவங்க நாடி பார்க்கணும். அதை ஏற்கனவே முதல்ல நம்ம ஒரு குடியளவு பேச்சுக்கோ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது நம்ம முறை சொல்லியிருக்கோம். பிறந்ததுல 5 வயசு வரை ஒரு நாடி நட, 5 வயசுல இருந்து 16 வயசு வரை ஒரு நாடி நட, 16ல இருந்து 60 வயசு வரை ஒரு நாடி நட, 60க்கு மேல எல்லாமே தெரிஞ்சவங்க நாடி பார்க்க முடியும்.
72,000 நரம்பும் 72,000 நரம்பு எங்க இருக்குன்னு அறிஞ்சவங்க தான் நாடி பார்க்க முடியும். உறுப்புகள் 32 எங்க இருக்குன்னு தெரியணும், வரம்புகள் எங்க இருக்கு தெரியணும், படுவரமும் எங்க இருக்கு தெரியணும், உள்ளோரமும் எங்க இருக்கு தெரியணும், கட்டுவரமும் எங்க இருக்கு தெரியணும். எல்லாமே தெரிஞ்சவங்க தான் நாடி பார்க்க முடியும். இல்லைன்னா சாத்தியமே இல்லை. புரியுது சார். நட மாறி போகும் 60க்கு மேல. அந்த பச்சை பறவை நட வந்து இருக்காது. பச்சை பறவை நாடி தான் நட. அதைத்தான் நம்ம அதையும் பாடிப்போம். நம்ம உடம்புல இருந்தா பச்சை பறவை இருக்கு சாத்தியம் போகுது, அதையும் நம்ம பாடிப்போம். அந்த பச்சை பறவை நாடி நடைய வச்சுதான் நம்ம நாடியும் பார்க்கணும். அந்த பச்சை பறவை நாடி 60 வயசு வரலாம். 60 வயசுக்கு மேல எந்த கருவி செயலாக்குது அந்த கருவியை கண்டுபிடிக்கிற நாடியா தான் நாடி. அதுல என்ன நரம்பு இருக்கு, அது என்ன பாதிப்பு கொடுக்கும், அதை படிக்கணும். அவங்க தான் நரம்பியல் ஒரு மாசம் நரம்பு குரு. அவங்க தான் உடம்ப தொட நல்ல நோய் தொட எழுதினா சாத்தியம் இல்லை. புரியுதா? அதனால தான் நீங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல படிக்க இயலாது. 20 வருஷம் 25 வருஷம் படிக்கணும். படிச்சா தான் படிக்க முடியும். நரம்பு மண்டங்கள் ரீச்பட்ட விஷயங்கள் கிடையாது. புரியுதுல? அதுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். 72,000 தலை மும்பைல இருந்து வரல, களத்துல அங்காது இல்லையா, அங்கேயே முளைச்சு வருது. கொஞ்சம் தான் அங்கே இறங்குது, பாக்கி எல்லாமே அங்கேயே முளைச்சு தான் வருது. மரம் நம்ம ஒரு மரத்தாத்தியா எங்கெல்லாம் முளைச்சு போகுது, கீழே மூட்டுல இருந்து வர முளைச்சிக்குது. அதே மாதிரி அதே மாதிரி நம்ம உடம்புல அங்கேயே முளைச்சு வருது நரம்பு. அதான் நரம்பு கொண்டாங்க. புரியுது. நன்றி. சொல்லிக்கும்ல. வணக்கம். அடுத்த கிளாஸ் என்ன விளக்கம் தாங்க.